9 மற்றும் 10ஆம் வகுப்பிற்கான அழகீட்டு வாய்ப்பாடு. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரைப் பேணி தமராக் கொளல். இக்குறளுக்கான அழகீட்டு வாய்ப்பாடை எவ்வாறு எளிமையாக செய்வது என்பதை காண்போம். இந்த முறையை பின்பற்றி எந்த குறளுக்கும் அழகீட்டு வாய்ப்பாடை எளிமையாக செய்யலாம். முதலில் சீர் அசை வாய்ப்பாடு என அட்டவணை வரைந்து கொள்ளவும். வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள திருக்குறளை பார்த்து கவனமாக ஒவ்வொரு சீரையும் அந்த சீர் என்ற அட்டவணையின் உள்ள களத்தின் கீழ் பிழையின்றி எழுதவும். அடுத்து சீர் பிரிப்பதற்கு முதலில் எங்கெல்லாம் புள்ளி வைத்த எழுத்து இருக்கிறதோ அதனை அடுத்து கோடு போட்டு பிரித்து கொள்ளவும். இப்போது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருக்குறளில் 2 சீரில் அரியவற் இட் இயல் இந்த 2 இடத்தில் புள்ளி வைத்த எழுத்து உள்ளது. எனவே அதற்கு அடுத்து கோடு போடுகிறோம். இரண்டாவது நெடில் எழுத்து எங்கெல்லாம் இருக்கிறதோ அதனை அடுத்து கோடு போடவும். பெரியா பேணி 2 இடத்தில் நெடில் எழுத்துக்கு அடுத்து கோடு போட்டு பிரித்து கொள்ளவும். அடுத்து 3 எழுத்துக்கு அதிகமாக பிரிக்காமல் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதில் 2வது எழுத்துக்கு அடுத்து கோடு போட்டு பிரித்து கொள்ளவும். அரியவற் என்பதில் 1 2 3 4 5 எழுத்து, அதில் புள்ளி வைத்த எழுத்தை நாம் எண்ணிக்கை கணக்கில் சேர்க்கக்கூடாது. எனவே 4 எழுத்துக்கள் பிரிக்காமல் இருக்கிறது. எனவே அரி என்பதற்கு அடுத்து கோடு போட்டு பிரிக்கிறோம். இவ்வாறு அனைத்தையும் கவனமாக பிரித்தால் அனைத்தும் சரியாக பிரிக்கப்பட்டிருக்கும். இனி பிரித்தவற்றுள் புள்ளி வைத்த எழுத்தை எண்ணிக்கை கணக்கில் சேர்க்காமல் அதில் ஒரு எழுத்து இருந்தால் நேர் என்றும் 2 எழுத்து இருந்தால் நிறை என்றும் அசு என்ற கட்டத்தில் குறிக்கவும். அரி இதில் 2 எழுத்து உள்ளது. எனவே இது நேர் நிறை. அரி 2 எழுத்து நிறை. எவற் புள்ளி வைத்த எழுத்தை கணக்கில் சேர்க்காமல் 2 எழுத்து, எனவே நிறை. ற்றுள் இதில் இல் புள்ளி வைத்த எழுத்தை கணக்கில் சேர்க்காமல் ஒரு எழுத்து, எனவே நேர். அடுத்து அட்டவணையின் இதேபோல் அனைத்தையும் பிரித்து கொள்ளவும். அட்டவணையின் கீழே தேமா புளிமா கூவிளம் கருவிளம் இதை மட்டும் பிழையின்றி எழுதி கொண்டு இதையும் நாம் மேற்சொன்ன விதிமுறை பயன்படுத்தி நெடில் எழுத்தை எடுத்து கோடு, 2 எழுத்துக்கு மேல் பிரிக்காமல் இருந்தால் கோடு, புள்ளி வைத்த எழுத்துக்கு அடுத்து கோடு, இந்த விதிமுறைப்படி பிரித்து கொள்ளவும். இதற்கும் ஒரு எழுத்து இருந்தால் நேர், 2 எழுத்து இருந்தால் நிறை என்பதன்படி பிரித்து கொள்ளவும். அட்டவணையின் கீழே நாம் தேமா நேர் நேர், புளிமா நிறை நேர், கூவிளம் நேர் நிறை, கருவிளம் நிறை நிறை என்பதை மனப்பாடம் செய்யாமலே அந்த தேமா புளிமா கூவிளம் கருவிளம் இதனை பிரித்தே நாம் எழுதியிருக்கிறோம். இதனை பார்த்து அந்த அட்டவணையில் உள்ள வாய்ப்பாடு என்ற களத்தை நிரப்பவும். திருக்குறளில் 3வது அசை நேர் அசைதான் கண்டிப்பாக வரும். எனவே 3வது அசை நேர்தான் வரும். அசை 3ஆக பிரித்திருந்தால் காய் என்பதை சேர்த்து கொள்ளவும். இதனைப்போல் 7வது சீரில் நாள் மலர் காசு பிறப்பு ஆகிய வாய்ப்பாடுகளில் ஒன்றைத்தான் கொண்டு முடியும். எனவே அட்டவணையின் கீழ் நாள் மலர் காசு பிறப்பு என்பதை எழுதி கொண்டு இதனையும் மேற்சொன்ன விதிப்படி பிரித்து கொள்ளவும். நாள் என்பதில் புள்ளி வைத்த எழுத்து போக ஒரு எழுத்து, எனவே நேர். மலர் என்பதில் புள்ளி வைத்த எழுத்தை போக 2 எழுத்து, எனவே நிறை. காசு கா நெடில், எனவே நேர் நேர், இது நேர்பு என வரும். அதே மாதிரி அதே போன்று பிறப்பு புள்ளி வைத்த எழுத்து போக 2, எனவே நிறை. அடுத்தது நேர், எனவே இது நிறைவு என குறிக்கப்படும். இதனையும் கவனமாக குறித்து கொள்ளவும். அட்டவணையின் கீழ் நாள் மலர் காசு பிறப்பு நாம் குறித்திருக்கிறோம். இதனை பார்த்து இப்போ கொடுக்கப்பட்ட திருக்குறளில் குழல் என முடிவடைந்துள்ளது. இதில் புள்ளி வைத்த எழுத்து போக 2 எழுத்து இருக்கிறது. எனவே இது நிறை அசை. எனவே அந்த களத்தில் நிறை என குறிப்பிட வேண்டும். வாய்ப்பாடு என்பதில் மலர் என்பதை எழுதி கொள்ளவும்.
இவ்வாறு மேற்சொன்ன விதிமுறைகளை பயன்படுத்தி எந்த திருக்குறளுக்கும் எளிதாக நாம் அழகிட்டு வாய்ப்பாடை காண முடியும். முதலில் புள்ளி வைத்த எழுத்து எங்கெல்லாம் இருக்கிறதோ அதனை எடுத்து கோடு போட வேண்டும். நெடில் எழுத்து எங்கெல்லாம் இருக்கிறதோ அதனை எடுத்து கோடு போட வேண்டும். 2 எழுத்துக்கு அதிகமாக பிரிக்காமல் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கோடு போட வேண்டும். அடுத்தது தேமா, புளிமா, குவிளம், கருவிளம், நாள், மலர், காசு, பிறப்பு என்பதை அட்டவணையின் கீழ் எழுதி அவற்றிற்கும் இதே விதிமுறைப்படி பிரித்து கொண்டு நேர் நேர் நிறை, ஒரு எழுத்து இருந்தால் நேர், 2 எழுத்து இருந்தால் நிறை என்பதை கவனமாக எழுதி கொண்டு இதனை வைத்து நாம் வாய்ப்பாடு என்ற கட்டத்தை கவனமாக நிரப்பி பிழையின்றி எழுதி 5 மதிப்பெண்களை எளிதாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.